தம்பி, இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, இப்படி தான் வருவீங்களா? ஷேவ் பண்ணிட்டு வர மாட்டீங்க? சார் விஐபி படத்தில் தனுஷ் கூட இப்படி தான் சார் இருப்பார். அதான் அந்த படத்தில் அந்த பையன் ரொம்ப நாளாக சும்மா தான் ஊர் சுற்றிட்டு இருந்தான். அப்போ போய் ஊர் சுற்ற வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா? சாரி சார். ஃப்ரெஷர்ஸா? என்னோட இன்டர்வியூ ஸ்டைலை பற்றி வெளியே விசாரிச்சிருக்கிறியா? விசாரிச்சேன் சார். நீங்கள் யாரை இன்டர்வியூ எடுத்தாலும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பீங்கன்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். கேட்கட்டுமா? நியூட்ரல்னா என்ன? ஃபேஸ் கரண்ட்டு ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி லோடு வழியாக போயிட்டு இன்னொரு வீட்டில் போய் க்ளோஸ் ஆகும் சார். அந்த க்ளோஸ் ஆகிற அந்த வீட்டுக்கு பேர் தான் சார் நியூட்ரல். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நீ வீட்டுக்கு போயிடுவ, பார்த்துக்க. ஒழுங்கா பதில் சொல்லு. சாரி சார். ஃபேஸில் உருவாகிற கரண்ட் லோடு வழியாக போயிட்டு நியூட்ரல் வழியாக க்ளோஸ் ஆகும் சார். அந்த க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு பேர் தான் சார் நியூட்ரல். இந்த நியூட்ரல் வந்து நமக்கு இபியிலேருந்து நமக்கு கிடைக்குதுங்க சார். இந்த நியூட்ரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சார். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுமே க்ளோஸ் ஆகணும்னா இந்த நியூட்ரல் இல்லாமல் க்ளோஸ் ஆக முடியாது சார். சரி, ஓகே. நேராக போய் ரைட் எடுத்தீங்கன்னா இன்ஜினியர் இருப்பார், அவரை போய் பார்த்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே சார். தேங்க்யூ சார்.